நடினா, நாம விரிச்ச வலையில சோமு வசமா மாட்டிக்கிட்டான். அவன் தம்பி என்ன அடிச்சு பணத்தை பறிச்சுக்கிட்டு போனதுக்கு பதிலா அண்ணனை வச்சே அவனை பழி வாங்குறப்பாரு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? நீ நினைச்சதை நிறைவேற்றுறதுக்கு மகாராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அவரே வந்துட்டாரு. என்னை பத்தி ஏதோ பேச்சு நடக்குது போல இருக்குது. நடினா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஏன் மறைக்கிற? சொல்லக்கூடியதை சொல்ல வேண்டியவங்க கிட்ட தானே சொல்லணும். என்ன விஷயப்பா சொல்ல? இந்த வீட்டு வேலை கொஞ்சம் கடன் இருக்குது. அத உரிய காலத்துல கட்டாதனால வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு. நளினாவுக்கு அந்த கவலை தான். ஏன் நளினா? வேற என்ன? அட பைத்தியமே, இதுக்காகவா கவலைப்படுற? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? வட்டியோட சேர்த்து 20,000 ரூபாய். 20,000? ஏங்க உங்ககிட்ட இல்லீங்களா? நளினா, என்ன இப்படி கேவலமா கேக்குற? 2 ஒர்க் ஷாப் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, இந்த ஊர் பண்ணையார் வீட்டுல பெண் எடுத்து இருக்கிறாரு. ஒரு வரி எழுதி அனுப்பினா போறோம், 1 லட்சம் ரூபாய் ஓடி வந்துடும். நளினா, நளினா, கவலை விடு. கைக்கு பணம் வந்ததாக நினைச்சேன்.
என்ன ரெண்டு பேரும் கிணத்து மேட்ல இந்த காலத்துல கிணத்து மேட்ல எவங்க தண்ணி அரைக்கிறான் எல்லாம் இதான் இது ஏன் உங்களுக்கு நீங்க என்ன ஐயாவை தானே பார்க்க வந்தீங்க யார உள்ள போங்க மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்லைங்க. என்ன அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டான்னு சொன்னீங்க? ஆமாங்க, அவனுக்கு ரொம்ப வேலை போல இருக்குது. எப்படி இந்த வாரத்துல வந்துருவான்? என்ன விஷயம்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. எனக்கு 20,000 ரூபாய் பணம் வேணுங்க. அப்ப என்ன மிஷின் வந்தாச்சா? இந்த பணத்தை கட்டிட்டா சீக்கிரம் மிஷின் வந்துடும். என்ன அது? முதல்ல ஒரு 35, அதுக்கப்புறம் 15, ஆக மொத்தம் 50,000 ரூபாய் கட்டியாச்சு. மூணுல ஒரு பங்கு கட்டினா போருமன்னீங்க. இப்ப என்ன மறுபடியும் ஒரு 20 ரூபாய்? என்ன சமாச்சாரம்? என்னமோங்க அந்த கம்பெனிக்காரன் கேட்கறான். யார் அப்பேற்பட்ட கம்பெனிக்காரன்? நான் இந்த சம்மந்தப்பட்டிருந்தா அவருக்கு தெரியாதா? வாங்க, ஏன்னா ஏமாத்திரா பேசுறோம். வாங்க. இல்லையா உங்களுக்கு எதுக்கு சிரமா? இதெல்லாம் சமத்துவத்தை நடக்குமா? எனக்கு விஷயம் தெரிய வேண்டாம். வாங்க போவோம். வேண்டாம் வேண்டாங்க. இப்ப நான் போய் உங்க பேர் சொல்றேன், பாப்போம். அதுக்கப்புறமும் மிஷின் வரலன்னா நானே வந்து உங்க நேரில் கூட்டு போறேன். அப்ப வரேங்க. அந்திக்கு மேலே இந்த நிலாவை சந்திக்கலாமா? ஐயா ஐயா, சந்திக்கும் போது ஒன்று விடாமல் சிந்திக்கலாமா? அந்திக்கு மேலே இந்த நிலாவை சந்திக்கலாமா? ஐயா ஐயா. உன்னோடு என்னை கண்டபோது உண்டான எண்ணம் என்ன கூறு? உன்னோடு என்னை கண்டபோது உண்டான எண்ணம் என்ன கூறு? வெள்ளோட்டமா காணாத களியாட்டமா? அஞ்சுக்கு மேலே எந்த நிலாவை சந்திக்கலாமா? ஐயா ஐயா ஐயா. தேனாற்று வெள்ளம் அள்ளட்டும் தேராத வெள்ளம் மின்னட்டும் பூவான கண்ணம் உள்ளட்டும் தேனாற்று வெள்ளம் அள்ளட்டும் தேராத வெள்ளம் மின்னட்டும் பூவான கண்ணம் சொல்லாதது அஞ்சுக்கு மேலே இந்த நிலாவை சந்திக்கலாமா? ஐயா ஐயா, சந்திக்கும் போது ஒன்று விடாமல் சிந்திக்கலாமா? அஞ்சுக்கு மேலே இந்த நிலாவை சந்திக்கலாமா? ஐயா ஐயா ஐயா.
வாங்கயா வாங்க. என்னப்பா வருது? சௌக்கியம் தானே? சௌக்கியமா தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, கார்ல ஏதாவது ரிப்பேரா? பெட்ரோல் பம்பு சரியா வேலை செய்யல. பார்த்து கொடுத்துட்டா போகுது. சரி சரி. ஆமா, உங்க அண்ணன் இதை விட்டுட்டு ஏன் அந்த ஊர்ல போய் ஒர்க் ஷாப் வச்சிருக்கான்? எல்லாம் வருமானத்தை உத்தேசித்தாங்க. என்னப்பா வருமானம்? அங்க கொண்டு போய் போடுற அந்த 20,000 போட்டு இன்னும் விருத்தி பண்ண கூடாதா? ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதான்ப்பா, உங்க அம்மா வீட்டை என்கிட்ட அடமானம் வச்சு 20,000 ரூபாய் வாங்குச்சு. ஏதோ ஒர்க் ஷாப்புக்கு மிஷின் வாங்கணும்னு சொல்லி அதை பத்தி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அதுவா? அது டவுன்ல இருக்கு இல்லீங்களா, அதனாலதான். ஐயா, தயவு செய்து இது வேற யாருக்கும் தெரிய வேணாங்க. எனக்கா சொல்ற? உங்க அப்பாவும் நானு எப்படி பழகி இருக்க தெரியுமா? அதனாலதான் உங்க அம்மா வந்து கேட்டது. ஒரு வார்த்தை மறுப்பு சொல்லாம குறைஞ்ச வட்டிக்கே ரூபாய் 20,000 எடுத்து கொடுத்தேன். சரிங்க, நீங்க போங்க, நான் வண்டி பார்த்து அனுப்புறேன். ஆமா, சீக்கிரமா பார்த்து அனுப்பிடுங்க. அண்ணே, வாங்க தம்பி. மாலதி வரல? வரல அண்ணே. நான் ஒர்க் ஷாப்ல நேரா வந்துட்டேன். அம்மாங்க இங்கதானே இருந்தாங்க. அம்மா, வாடா ராஜா, வா. வாப்பா, சௌக்கியமா இருக்கியாப்பா? மாலதி நல்லா இருக்கானா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னடா அப்படி பாக்குற? அம்மா, நான் தான் உங்க புள்ள மருது. நானும் உங்க வயசுல பிறந்தவன் தாமா. இப்ப யாரடா இல்லைன்னு சொன்னது? நீங்க தான். என்னடா வளர்ற? ஏம்மா, எனக்கு தெரியாம இப்படி எத்தனை விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க? எது? என்னப்பா சொல்ற? ஏம்மா, வீட்டை பிரிச்சு புது மாதிரியா கட்டணும்னு நான் சொன்ன போதெல்லாம் இது என் புருஷன் கட்டின வீடு, நான் கண்ணை மூடுற வரைக்கும் இதை யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொன்ன நீங்களே இப்போ வேறொருத்தர் கையில அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களால எப்படி முடிஞ்சது? எப்படிமா முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சா நான் சம்மதிக்க மாட்டேன்னு தானே நீங்க அவ்வளவு தூரம் அங்க வந்து என்ன பார்க்காம திரும்பி வந்துட்டீங்க. ஐயோ மாலதி, என்னை கொல்லாதப்பா. உங்க 2 பேருக்கும் சொந்தமான வீட்டை உனக்கு தெரியாம நான் அடமானம் வச்சது தப்பு தாண்டா. என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லி என்ன பாவியாக்காதீங்கம்மா. அம்மா, வாங்கின படத்துல எனக்கு பங்கு கொடுக்கலையேன்னு நான் வருத்தப்படலாமா? மேல மேல பணத்தை கொடுத்து அண்ணனை கெடுக்கிறீங்களே, அதுதாம்மா எனக்கு வேதனையா இருக்கு. தம்பி, உங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் நினைக்காதப்பா. தலைப்பிள்ளையாச்சே, விட்டு கொடுப்பீங்களா? நானும் பாத்துக்கிட்டு தாமா வர்றேன். அண்ணா உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறாரு, உங்களை மதிக்கிறதே இல்லை. அம்மா, நான் உங்களை தெய்வமா கும்பிடுறேம்மா. உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தையே சொல்றது இல்லையே. இருந்தாலும் என்னை விட அண்ணன் கிட்ட தானே உங்களுக்கு அன்பு அதிகம். ஏமா இந்த ஓர வஞ்சனை? ஓர வஞ்சனை இல்லப்பா தம்பி. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் ஒரு கண்டம் இருக்கு, அதுதான்டா தலைப்பிரசவம். ஐயோ, அது இப்ப நினைச்சாலும் எப்படி இருக்கு தெரியுமா? அதுல சுகப்பிரசவம் ஏற்பட்டு நல்லபடியா ஒரு பிள்ளைய பெத்துட்டான்னா அதுதான்டா அவளுக்கு மறுபிறவி. அப்படி உயிருக்கு போராடி நொந்து பெத்த அந்த தலைப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ அவன் மேலதான்டா ஒவ்வொரு தாய்க்கும் அளவு கடந்த பாசம் இருக்கும். அதனாலதான் தாய்க்கு தலைமகன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தான்னா அவளுக்கு தெரியும்டா நான் சொல்றதோட அருமை. இப்ப நானும் தெரிஞ்சுக்கிட்டேம்மா, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை நான் எப்பாடுபட்டாலும் அடைச்சிடறேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. அண்ணி, அண்ணன் உங்களை பாத்துக்கலைன்னாலும் நீங்களாவது அண்ணனை பாத்துக்கங்க.
சத்தியமாங்க அந்த கழுதை கார் ஓட்டிட்டு போறா இவரடா பக்கத்துல உட்கார்ந்துட்டு தோள் மேல கையை போட்டுட்டு போறாருன்னா முகத்தை பார்த்தா பேர் அயோக்கியம் தோணலையே. ஐயோ அகத்தின் அழகு முகத்திலேங்கிறதெல்லாம் அந்த காலத்துலீங்க இந்த காலத்துல ஊம கோட்டா மாதிரி இருக்கிறவன் தாங்க ஊரையே கெடுக்கிறான். நினைச்சது நேர்மாறா போச்சு. பொண்ணை வீட்டோட வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லடா, அவங்க குடும்பம் கூட நல்லபடியா இருக்கும் தான் இந்த காலத்தை செஞ்சேன். ஆமாங்க. என்னங்க இதுக்கு நீங்க உடனே ஒரு வழி செய்யணும். ஏன்னா நீங்க படம் கொடுத்து அண்ணன் தம்பியை பிரிச்சு அவங்க குடும்பத்தை கெடுத்துட்டீங்க பாழாக்கிட்டீங்கன்னு உலகம் அநியாயமா பேசுங்க. ஒரு காரணம் செய், நீ உடனே மாலத்திட்ட போய் இந்த விஷயத்தை பூரா சொல்லு. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியணும். ஆமா சரிங்க. இப்படி ஆயிடுச்சு. என்னங்க நீங்க சொன்னபடியே பைரனுக்கு செய்து முடிச்சாச்சு. அந்த மீது 10,000 கொடுத்துட்டா உடனே வாங்கிட்டு வந்துடலாம். நடிதா, நீ சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கிறேன்னா கண்டிப்பா ஆகிடும். சரி. ஏன்பா பெரியவன, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? உடம்பு கண்ண அடையாமா நீ வேற வைத்திருச்சல கப்புற. ஏன்பா அப்படி பேசுற? அம்மா அம்மா, எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் வேணுமா? ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா? 10,000 ரூபாய் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமா? தம்பிகிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா, எப்படியாவது வாங்கி கொடுங்க. ஏன்பா ஏற்கனவே வீட்டை அடமானம் வச்சு உனக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை அடைக்க உன் தம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்கிட்டயே போய் பணம் கேட்டா அவன் என்னப்பா நினைப்பான்? அம்மா, அண்ணனுக்கு ரொம்ப அவசரம் சொல்லு. அதுவும் நீ கேட்டா தம்பி இல்லைன்னு சொல்ல மாட்டாமா? அது இருக்கட்டும், இவ்வளவு பணத்தையும் வாங்கி நீ என்ன செய்யற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அம்மா, இதுதான் கடைசி தடவை. நீ பணம் கொடுத்தாதான் ஒர்க் ஷாப் ஓடும், இல்லன்னா நம்ம போட்டதெல்லாம் போயிடுமா? நீ என்ன செய்வ ஏன் எனக்கு தெரியாது. அத்தே, இவருக்காக நீங்க தம்பி கிட்ட பணம் கேட்க வேண்டாம். ஏமா, எனக்கு என்னமோ ஒரு சரின்னு தோணல. இதுவரைக்கும் வாங்கியிருக்கிற பணம் போதாதா? என்னம்மா செய்யறது? பணம் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிரும்னு சொல்றான். போட்டதெல்லாம் போயிடும்னு சொல்றான். நல்லதோ கெட்டதோ நடக்கிறது நடக்கட்டும். எதுக்கும் விடியட்டும். சின்னவனை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்கம்மா 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 உட்காருங்கம்மா. அம்மா, உங்ககிட்ட நான் கொடுத்த வாக்குப்படி வீட்டை மீட்டுறதுக்காக எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துட்டேன். இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் புறப்பட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. என்னம்மா ஏன் அழகீங்க? சொல்லுங்கம்மா. நான் சொன்னதுல ஏதாவது தப்பா? அம்மா அழாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா. தம்பி, வீட்டை மீட்கிறதுக்காக பாடுபட்டு பணம் சேர்த்த உன்னையும் இன்னும் 10,000 இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும் சொல்ற உங்க அண்ணனையும் நினைச்சு பார்க்கும்போது நான் அழாம என்னப்பா செய்யறது? மறுபடியும் 10,000? ஆமாப்பா, அது இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும்னு சொல்லி உங்க அண்ணன் தான் என்ன இங்க அனுப்புனான். அழாதீங்கம்மா, அழாதீங்க. அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை தீர்க்கத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சேன். உங்களுக்கு இல்லாத பணமா? எடுத்துக்கம்மா, எடுத்துங்க, வச்சுங்க. வேண்டாம், கொடுக்காதீங்க. அத்தை, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. பணத்தை கொடுத்து கொடுத்து உங்க பெரிய பிள்ளைய கெடுக்கிறீங்க. இது நல்லா இல்ல. மாலதி, என்ன இது? குடும்பத்துக்கு உதவாத பணம் இருந்தானே இல்லாம போனா என்ன? குடும்பத்துக்கு வேணும்னா அந்த பணத்தை உங்க அண்ணி கையில கொடுங்க. வேற யார் கையிலயும் கொடுக்காதீங்க. அவ்வளவு விழலுக்கு இறைச்சி தண்ணியா வீணா போகுது. மாலதி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அண்ணன் ஒர்க் ஷாப் எல்லாம் விட்டுட்டு யாரோ நளினாங்கிற ஒருத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காராம். அம்மா
என்ன உளற? யார் இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டது? கதை இல்லாத உண்மைதான். நம்ம டிரைவர் குப்பு அவங்க 2 பேரையும் கண்ணால பார்த்துதான் சொன்னான். இது எங்க அப்பாவுக்கும் தெரியும். என்னம்மா இதெல்லாம் உண்மையா? என்னமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா, அதனாலதான் அவன் நடத்தையில இந்த மாறுதலா? என்ன படம் படம்னு பிச்சு தின்னதெல்லாம் அதுக்காகத்தானா? கடவுளே, இது என்ன பயங்கரமான சோதனை! அம்மா, அம்மா, ஏமா அழகிக்க? நான் இருக்கும்போது நீங்க அழலாமா? அழாதீங்கம்மா. இப்ப பாருங்க என்ன நடக்குது. புரியல. தம்பி, ஐயோ, ஐயோ, கோமா பரவானே, என்ன நடக்குது தெரியுது? எனக்கு பயமா இருக்குது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ. ஐயோ, எங்க போறீங்க? நீ இருமா, வந்து சொல்றது கேளுங்க அத்தை, அப்படி ஒண்ணு நடக்காது. ஐயோ, அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. நீ இங்கே இருமா, வந்து அண்ணி, தம்பி, கோட்டை தூண் மாதிரி நீங்க இருந்தும் என் குடும்பம் இந்த கதிக்கு ஆளாயிடுச்சு. அப்படி நினைச்சாத்து எனக்கு தெரிய வேண்டாம். முந்தைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அண்ணனை இப்படி மோசமா எனக்கு விட்டு போறா, இந்த இடத்துல கட்டி போட்டுக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன? எங்க என்ன அவரு? தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? கோயில் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு சத்திரத்துல விழுந்து கிடக்காரு அண்ணன். அவரைத்தான் கேட்கிறேன், எங்க அவரு? இல்ல தம்பி, நீங்க ஏதோ தவறா கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல தம்பி. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன கண்டது உங்களை அறியாம குமிரிட்டீங்க. உடனே உங்க பண்பும் புருஷன் மேல உங்களை திரை அடிக்குது. இப்ப சமாளிக்கிறீங்க, அப்படித்தானே? அழாதீங்க, அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. அண்ணனை கொண்டு வந்து அவர் கையாலே உங்க கண்ணீரை தொடக்க வைக்கல. தம்பி, தம்பி, கடவுளே! அண்ணா, 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 ரங்கா, அப்போ எங்க அண்ணன் மனசையா ஒரு மார்க்கத்தை மாத்துறது நான் தான்டா, நானே தான். ஓ, சரி. இப்ப எங்க அண்ணங்க அண்ணன் இந்த இடத்தை விட்டு வர போறதில்ல, தம்பி உயிரோட தப்ப போறதில்ல. ரங்கா, மருது, என்ன நீ கடிச்சு பணத்தை படிச்சுக்கிட்டு போனீங்க, அதுக்கு பழி வாங்கணும் திட்டம் போட்ட. அந்த திட்டத்துக்கு முதல் பலி உங்க அண்ணன். இப்போ நீ மருது, மருது, அண்ணே, நீங்களா இப்படி? என்னடா இதெல்லாம்? என்னடா இது கலாட்டா? நீ எங்கடா இங்க வந்த? எங்கடா வந்தேன்னு கேட்காதீங்க. நான் வந்து விழுந்த நரகத்துக்கு நீ ஏன் வந்தேன்னு கேளுங்க. நான் ஏன் வந்தேன் தெரியுமா? உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் உங்க மயக்கத்தை தெரிய வைக்கிறதுக்கு. புறப்படுங்க. புரிஞ்சுது. உங்க அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து உன்னை அடியாள அனுப்பியிருக்காங்களா? தப்பா பேசாதீங்க. பேசுண்டா. எப்போ இது மாதிரி நடந்துச்சோ இதோட வீடு பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அடியோட மறந்துட்டா. அண்ணே, சோழவனத்தை விட்டுட்டு சுடுகாட்டுல வந்து கிடக்குறீங்க. அதனால தான் இப்படி பேசுறீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
வாங்கண்ணே. நான் இங்கதான் இருப்பேன், அங்க வரமாட்டேன். அண்ணே சொல்ல அண்ணே காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், எனக்காக நீங்க வர வேண்டாம். உங்களை தலைமகன் சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே அம்மா, அவங்களுக்காக கூட நீங்க வர வேண்டாம். நீங்க தாலி கட்டின புண்ணியவதிக்காக, அவங்க கண்ணீருக்காக வாங்கண்டா வாங்க. வீடு பூண்டு அடிச்சதும் இல்லாம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க அதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சு பண்ணிக்கிறீங்களே. போறதா போங்கல. கேளுங்க வாங்க. விட மாட்டேன், நீங்க வந்துதான் தீரணும். விடுறா அண்ணே, வாங்க. அண்ணே நான் சொல்றேன் கிளம்புங்க, என் கூட வாங்க அண்ணே. வாங்க. காலை விட. விட மாட்டேன். காலை விட கொன்னுடுவேன். என்ன கொல்லாலும் பரவாயில்ல, நான் உங்க காலை விட மாட்டேன். விட மாட்டேன். அண்ணே அண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நீங்க ரொம்ப சாதுவா இருப்பீங்க, நான் முரடனா இருப்பேன். நீங்க தலை பிள்ளைங்கிறதுக்காக அம்மா உங்களுக்கு அழகான பொம்மை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நான் அதை பறிச்சுக்குவேன். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட வம்புக்கு போறேன்னு சொல்லி அம்மா தான் என்ன அடிப்பாங்க, நீங்க அடிக்க மாட்டீங்க. அண்ணே, உலக விவரம் தெரிஞ்சதுல இதுவரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்லை. இப்ப அடிச்சுட்டீங்க, பரவாயில்ல. என்ன அடிச்சதுக்காகவாவது வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே, வாங்க வீட்டுக்கு வாங்கண்ணே. வாங்க சொல்ற வாங்கண்ணே. நீ என்ன கதறினாலும் சரி பதறினாலும் சரி, நான் அந்த நரகத்துக்கு வரமாட்டேன், அந்த மூதை முகத்துல விழிக்க மாட்டேன். அண்ணே, உங்களுக்காக உயிரை விட துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உத்தமையா மூதேவின்னு சொல்றீங்க? உத்தமி? யார் உத்தமி? புருஷன் எந்த தவறு செய்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இருக்காளே, அவதான் உத்தமி. இப்படி குழந்தை நினைத்து புருஷனுடைய சந்தோஷத்தை கெடுத்து கலாட்டா பண்ண சொல்றாளே, அவளா உத்தமி? மூடுவாய், எங்க அண்ணியை பத்தி பேச உனக்கு அருகதையே கிடையாது. நீ ஒரு பெண்ணாச்சியன் பாக்குறேன் இல்ல, அத சொன்னதுக்கு இங்கேயே உனக்கு கொண்டு இருப்பேன். நிறுத்துடா அண்ணே. என்னண்ணே, கடைசி வரையில உங்க கண்ணீரையும் சிரிப்பிலையும் பங்கெடுத்துக்கு போற அந்த பத்திர தெய்வத்தை இந்த நாய் போதும். உங்க முன்னாலேயே நாய் பேய திட்டாரு, அது கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. என்ன இருந்தாலும் உங்க தம்பி இல்ல, போறதெல்லாம் போங்களே. நடினா அவன் கிடக்குறான், நீ கோச்சிக்காத. அண்ணே, எங்க அண்ணியை தொட்ட கை இன்னொருத்தி தொட அனுமதிக்கவே மாட்டேன். வெட்டி கூட வெட்டி வாங்க போடா. என் உயிர் போனாலும் சரி, உங்களை அழைச்சிக்கிட்டு போவீங்க. என் உயிர் போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வரமாட்டேன். வாங்கண்ணே. முடியாது. வாங்கண்ணே, முடியாது. வாங்கண்ணே. விடுறா. முடியாது. விடுறா. முடியாது. விடுறா. வரமாட்டேன். போடா. அண்ணே, அண்ணே, அம்மா, அண்ணே, அம்மா, அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. உங்க நன்மைக்காக வேறு வழி இல்லாம நான் இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. கடவுளே, நீயாவது என்ன மன்னிச்சிருக்கு. என்னங்க என்னங்க, அவங்க அண்ணன் அடிச்சு தூக்கிட்டு போறாருங்க. தொலையட்டும். என்னங்க எப்படி ஆயிடுச்சு? பழி வாங்குறதோட அவனை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும்னு திட்டம் போட்டு ரெண்டுமே நடக்கல. ஐயோ சோமு, சோமையா, மருந்து என்னடா நடந்தது? பயப்படாதீங்கம்மா, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் மயக்கம் அவ்வளவுதான். அண்ணா, 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 இது பாருங்க அம்மா, பாருங்க தண்ணி குடி. தம்பி, அண்ணா, அண்ணா, அத்தா, அண்ணா, அத்தா, ஏண்டி இந்த பயல் அனுப்பி என்ன அடிச்சு தூக்கிட்டு வர சொன்னியா? என்னது, உங்களை அடிச்சாரா? இவர் உங்களை அடிச்சாரா? அட பாவி, உன் கூட பிறந்த அண்ணனே கை நீட்டி அடிச்சியா? அவ்வளவு நெஞ்செழுத்துமா உனக்கு? அம்மா, போய் கூப்பிட்டே இருங்க. ஏத்த பணம் வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு போய் உங்க சின்ன மகனை அனுப்பி என் புருஷனை இப்படி அடிச்சு அலங்காரப்படுத்திட்டு என்ன பைத்தியக்காரியாக பாக்குறீங்களா? கௌரி, என்னையா சொல்ற? நீதாம்மா உன் புருஷனோட கட்ட நடத்தி என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்ட. தாயும் மகனும் சேர்த்துக்கிட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறீங்க. அண்ணே, அம்மா ஒரு பாவம் மரியாதவங்க, அவங்களை எதுவும் சொல்லாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என் புருஷனை தொடர்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? இவரை நீங்க எப்படி அடிக்கலாம்? உங்க நன்மைக்காக தான் செய்யணும். என் நன்மைக்காக என் தெய்வத்தையே அடிச்சு அவமானப்படுத்தணுமா? இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல?
எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. போங்க, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அண்ணே, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, அம்மா மட்டும் போக சொல்லாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன். இனி யாரும் என் முகத்துல முடிக்காதீங்க. போயிடுங்க, எல்லாம் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, போயிடுங்க. அண்ணே, தலைப்புள்ள இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்லி உங்களோட இருக்கிற அம்மாவே வீட்டை விட்டு வெளியே போன்னு அண்ணி சொல்றாங்களே, அதை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவ சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? போங்க வெளியே. அண்ணே, அண்ணே, நீங்க மூத்தவர், என்ன எது வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா தாயை அவமானப்படுத்தாதீங்க. கொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்துறவன் எவன் உருப்பட்டதே கிடையாது. ஓடா. ஒண்ணும் தெரியாத பிள்ளடா. ஏமா, அவருக்கா ஒண்ணும் தெரியாது? கொஞ்சம் கூட தாய் பாச உணர்ச்சியே இல்லாத அந்த பாறாங்கல்ல இன்னுமா உங்க பிள்ளைய சொல்றீங்க? பிள்ளை மனம் கல்லா இருக்கலாம், ஆனா பெத்த மனம் பித்தாச்சப்பா. என்ன செய்ய சொல்றடா? உங்களை ஒண்ணு செய்ய சொல்லமா, நம்ம 2 பேரும் இங்கே இருப்போம், இங்கே இருப்போமா. ஆனா இது மாதிரி இன்னொரு தடவை உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு, இங்க ஒரு கொலைய விழாமா? அப்போ என்ன கொலைகாரன் ஆச்சு சொல்றீங்களா? இல்லப்பா, இல்ல, நான் முனிமா, பசிக்குதே, போட்டு வச்சுக்கிறேன், கொட்டிக்க. எனக்கா எதிர்பார்க்கவே இல்லையா? நான் அத்திபூத்தமா இருக்குது. முந்தியெல்லாம் சோறுன்னு கேட்டா லேட்டா போடுவேன், அப்படியே சோறு வச்சாலும் தண்ணி வைக்க மாட்டேன். ஏமா தண்ணி வைக்கிறேன்னு தலையை தூக்கிறதுக்குள்ள இலையை எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கா போடு, இரு 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 இரு, என் தீனு உங்களுக்கு தெரியுமில்ல. ஆஹா, நல்லா சாப்பிடு. ஆஹா, அம்மா இந்த சோத்தை கண்டு ஐயோ, என்னங்கிற காரம் ரொம்பவா? நமக்கு தான் எப்பவும் எதுலையுமே காரமே கிடையாது. என்ன இனிப்பு, என்ன ருசி. முனிமா, ஒரு டம்ளர் ஒண்ணு கொண்டா. அதான் தண்ணியோட வச்சிருக்கேன். நான் இதை கேட்கல, ஒரு காலி டம்ளர் கொண்டா. அம்மா, என்ன அம்மா? பெத்தவ நினப்பு. எங்கிற சாப்பாடு எப்படி தெரியல. இத பாரு, நீ வச்ச தண்ணீர், இது நான் வடிச்ச கண்ணீர். டிரைவரே, நான் உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? சத்தியமா? முனிமா, உன் இரும்பு இதயம் எப்படி ஆயிடுச்சு? அதுவா, நீ எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியும் பொறுமையும் இருக்குதான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக குழம்புல உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் அளவுக்கு மீறி அள்ளி போட்டேன். நீ என்னடான்னா ஒரு வார்த்தையும் சொல்லாம கண்ணீரை கிளாஸ்ல பிடிச்சுக்கிட்டு கம்முன்னு சாப்பிட்டு நான் வச்ச கல்யாண பரிசையில தேறிட்டேங்கிறேன். நீ வச்சது பரீட்சைன்னு தெரிஞ்சுதான் பேசாம சாப்பிட்டேன். தெரியல என்ன செஞ்சிருப்பேன்? என்ன செஞ்ச? ஏதாவது சொல்லி காரத்துக்கு மானுமில்ல, புள்ளி மானுமில்ல. கைதுகளா, இப்படி ஒரு கலாட்டம் உங்களுக்குள்ள இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிருக்காரு. சொல்லிருந்தா மோசம் போயிருக்குமே. சுமாரா முட்டாள். இப்போவும் இந்த பட்டான். சரி, அறிவு கெட்டவனே, இது நல்லா இருக்க. அதை வச்சுக்க. ரைட்டு. டேய், மாலதி தான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீங்க 2 பேராவது கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல கொஞ்சம் ரகலை பண்ணுங்களேன். டேய் தீவிட்டி, உன் மோதத்தை கைட்டு அவ கையில மாட்டு. இப்ப ஏன் சும்மா இருக்க? மோதத்தை கைட்டு அவன் கையில மாட்டு. இதான் கல்யாணம். அப்பா, எப்பா இத கரெக்ட் வேற காத்துக்கிட்டு இருந்தேன். என் மாதிரி மாத்த வேணாங்க. என்னவா? டிரைவர் கையில கிடக்கிறது ஓல்டு ஆயிடுங்க. எச்எம்எல் வாங்கினது. இது ஒரிஜினல். பாத்தியாடா, உன் குட்ட அவளை வடிச்சுட்டா. அவன் தானே உனக்கு லாய்க்கு விடாத. இருடா. 2 கையில மோதத்தை கைட்டுங்க. கேடு எக்ஸிபிஷன். முனியம்மா, எப்படி கூப்பிடுறது? முனிமா. முனியம்மா, கழுத கழுத. இந்த முனியம்மா, என் ஞாபகமா அவன் கையில மாட்டு. டேய், உன் பொண்டாடி மோதத்தை அவ கையிலேயே மாட்டு. கைய கொண்ட. 2 கழுதலாம் நல்லபடியா இருங்க. எசமா, நீங்க நல்லா இருங்க.
அத்தா, எத்தனையோ தடவை நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்து உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை கண்டுக்காமையே இருந்தேன். அதுக்காகவா இப்போ என் கண் முன்னால வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சேன். நம்ம வம்சத்துல யாருக்கும் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெருமையை நீங்க கெடுத்துடாதீங்கத்தான். குடியை கெடுக்கிற இந்த பேய வீசி எங்கிட்ட புறப்படுங்கத்தான். நம்ம ஊருக்கு போயிடுவோம், புறப்படுங்க. பைத்தியக்காரி, உனக்கு என்னன்னு தெரியும்? வேண்டாம், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். குடிக்காதீங்க அத்தா, குடிக்காதீங்க. அத்தா, நான் சொல்றதை கேளுங்க. நீ விடப்போதே இல்லையாப்பா? உங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நீங்க குடிக்க கூடாது. உங்களை நான் குடிக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். விட மாட்டேன், விட மாட்டேன். முருகா, என் புருஷன் மேல எனக்குள்ள அன்புக்காக அவருக்கு பாதுகாப்பா இருந்த அத்தைய வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே. குடும்பத்தை காப்பாத்துறதுல கண்ணும் கருத்துமா இருந்த தம்பியோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டேனே. அவங்க இருந்தாலாவது இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குமே. இப்போ எனக்கு ஒரு ஆதரவும் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? அத்தா, 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 என்ன செய்யுது? அத்தா, ஐயோ, இங்க யாரும் இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தா, நான் என்ன பண்ணுவேன்? அத்தா, அத்தா. அம்மா, ஏற்கனவே அவர் இருதயம் பலவீனமா இருக்கு. அதோட திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சினால இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில அளவுக்கு மீறின குடி வேற. ஏமா, அப்படி அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் சமீபத்தில் ஏதாவது நடந்திருக்கா? டாக்டர், அவர் மேல உயிரையே வச்சிருக்கிற அவங்க அம்மாவையும் தம்பியையும் வீட்டை விட்டே போக சொல்லிட்டோம் டாக்டர். ஒருவேளை அவங்கள பார்த்தா அவர் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சாலும் கிடைக்கலாமா? அப்படின்னா நான் உடனே போய் அவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் டாக்டர். இல்லம்மா, இப்போ நீங்க அவரை விட்டு போகவே கூடாது. எந்த நிமிஷமும் நீங்க அவர் பக்கத்துல தான் இருக்கலாம். ஐயோ, நடராஜா, நீ போயிட்டு வா. நான் வரேம்மா. அம்மா, கவலைப்படாதீங்க, நான் போய் சொல்றேன். ஐயா, ரொம்ப ஆபத்தான நிலைமை. உடனே வந்து பார்க்கணும்னு நான் சொன்னதாக அத்தை கிட்ட சொல்லுங்க ஐயா. சொல்றேம்மா. அம்மா, உங்க பெரிய பிள்ளை உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில படுத்த படிக்க கிடக்காரம்மா. ஐயோ கடவுளே, உங்களை உடனே வர சொல்லி கௌரியம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கம்மா. நான் வர்றேம்மா. என்னடா கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிற? புறப்படு. எங்கம்மா? எங்கயா? உங்க அண்ணனை பாக்குறதுக்குப்பா. உங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன அந்த இடத்துக்கு நான் வர தயாரா இல்ல. மருது, என்னடா அப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் உங்க அண்ணன் இல்லையா? யாரு? அவரா? பெத்த தாயை தான் பொண்டாட்டியை விட்டு வெளியே போக சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவரா என் அண்ணன்? அம்மா, என் பெண்டாட்டி மட்டும் அது மாதிரி உங்களை பேசி இருந்தா அந்த இடத்துல அவன் கழுத்து முடிச்சு கொண்டு இருப்பேன். தம்பி, அதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு இதுவாடா நேரம். உங்க அண்ணன் படுத்த படுக்கையா கிடக்குறான். அவனை போய் பார்க்காம இருக்கலாம். ஐயோ, நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லலையே. போங்க, நல்லா பாருங்க. நானே பணம் தர்றேன், வைத்தியத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். என்ன வேணும்னாலும் செய்து உங்க தரப்புள்ளைய நான் காப்பாத்துறேமா. ஆனா என் தாய் அவமானப்படுத்த அந்த வீட்டு தலைவாசல மட்டும் என் கால் மிதிக்காதமா, மிதிக்காது. ஐயோ மருது, பாருங்க, என்ன இருந்தாலும் நீங்க அண்ணன் தம்பி, உங்களுக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு சண்டை போட்டுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. இடையில இருக்கிற என்ன பொல்லாதவள் ஆக்கிடாதீங்க. உங்க அம்மாவோட என்னை அனுப்பி வைங்க. தாராளமா அம்மா கூட போ. நான் ஒர்க்ஷாப் போயிட்டு வரேன். தம்பி, நான் சொன்னதை கேளுடா. இப்ப இப்படி சொல்ற, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ தாண்டா என் கூட சேர்ந்து அழப்போற. ரத்த பாசம் ஒண்ணு சும்மா விடாதுடா. அம்மா, அண்ணா உங்களை எப்ப வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரோ அப்பவே என் பாசம் உணர்ச்சி என்னை விட்டு போயிடுச்சு. நான் அழமாட்டேம்மா, நான் அழவே மாட்டேன். தம்பி, மருது, மருது, நான் சொல்றதை கேளுடா. அம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. அத்தா, மருது, மருது. ஐயோ சோமு, பெரியவனே, நான் என்னடா செய்வேன்? அத்தை, நான் வரேன், சீக்கிரம் புறப்படுங்க. சோமையா, சோமு, சோமையா. அத்தை, மாலதி, வந்துட்டீங்களா அத்தை? வந்துட்டீங்களா? புருஷங்கிறதுக்காக என்ன மறந்து நான் தான் ஏதேதோ பேசிட்டேன். நீங்களும் அதை மனசுல வச்சுக்கிட்டு பெத்த புள்ளை, அதுலயும் தலை பிள்ளைங்கிற பாசத்தை கூட மறந்துட்டு உங்க புள்ளைய பார்க்காம இருந்துட்டீங்களே. இது உங்களுக்கே நியாயமா? பாருங்க அத்தை, பாருங்க. சோமு, சோமையா, சோமு, சோமு, ஏ ராஜா, உனக்கு என்னடா ஆச்சு? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடா. சோமு, அம்மா அம்மான்னு கூப்பிட்டீங்களே,
அம்மா வந்திருக்காங்க. கண்ணை திறந்து பாருங்களேன், பாருங்க. அத்தா, சோமு, ராஜா, பாருடா ராஜா. சோமு, சோமியா, பெரியவனே, கண்ணை திறந்து பாருப்பா. வந்திருக்கேன், அம்மா வந்திருக்கேன்டா. கண்ணா, அம்மா சோமு வந்துட்டியம்மா? வந்துட்டேன்பா, வந்துட்டேன். நீ மட்டும்தான் வந்தியம்மா? மாலதி வந்திருக்கு பாருங்க. வா மாலதி, வா. சோமு, அம்மா, நான் திருந்திட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. சோமையா, சோமு, அம்மா, சோமையா, அம்மா, அம்மா, என்னப்பா? எனக்கு பயமா இருக்குதும்மா. ஐயோ, சோமையா, என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. பயப்படாதப்பா, விட்டுட்டு போக மாட்டேன். ஐயோ, கண்ணா, உன் கூடவே இருக்கேன்டா நானு. சோமு, அம்மா, என்னப்பா, என்னடா கண்ணு? தம்பி எங்கம்மா? வரலையம்மா? அம்மா, ஆமாங்க, உங்க தம்பி வந்துடுவாரு, வந்துடுவாருங்க. ஆமாங்க, நிச்சயமா வந்துடுவாரு. எல்லாரும் பொய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்க. எனக்கு நல்லா தெரியும், தம்பி ரோசக்காரன் வரமாட்டான். இந்த பாவி முகத்துல முடிக்க வரமாட்டான். தம்பி, தம்பி, தம்பி. அண்ணா, இது எப்பவும் யாரு எப்படி அழைக்கப்பட்டு பேசுறீங்க? நான் சொல்றதை கேளுங்க, கேளுங்க. அண்ணா, எங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறார். அவரை நான் உடனே போய் பார்க்கணும். எனக்கு உத்தரவு கொடுக்கண்ட, உத்தரவு கொடுக்கண்ட. நமக்கு என்னப்பா வேலையை வேலையை போய் பார்க்கவா? அண்ணே, தான் ஆடலி நாம தன் சதை ஆடும்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணனுடைய நிலையை கேட்டு நான் அப்படியே அங்கமெல்லாம் ஆடி போய் நிக்கிறேன். நீங்க என்னடா நான் வேலையை போய் பாரலான்னு சொல்றீங்க? நீங்களும் ஆச்சு, உங்க வேலையும் ஆச்சு. எனக்கு எங்க அண்ணன் தான் பரிசு. நான் வர்றேன். அங்குவா, அங்குவா. இங்க என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கோச்சிட்டு போறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தம்பி, அவங்க அண்ணன் மேல உள்ள பாசத்தால அவன் ஆவேசமா பேசிட்டு ஓடி போயிட்டான். தயவு செய்து மன்னிக்கணும். இவ்வளவுக்கும் அவங்க அண்ணன் ஒரு அயோக்கிய. எவ்வளவுதான் அயோக்கியனா இருந்தாலும் ஒரு தாய் வயிற்று மக்களாச்சே, மனசு கேக்குமா? அவங்க அண்ணன் ஒரு அயோக்கிய. எவ்வளவுதான் அயோக்கியனா இருந்தாலும் ஒரு தாய் வயிற்று மக்களாச்சே, மனசு கேக்குமா? ஒரு தாய் வயிற்று பிள்ளை, ஒரு தாய் வயிற்று பிள்ளை. தம்பி, ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் ஒரு கண்டம் இருக்கு. அதுதான்டா தலைப்பிரசவம். உயிருக்கு போராடி நொந்து பெத்த அந்த தலைப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ அவன் மேலதான்டா ஒவ்வொரு தாய்க்கும் அளவு கடந்த பாசம் இருக்கும். அதனாலதான் தாய்க்கு தலைமகன்னு சொல்றாங்க. தம்பி, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ தாண்டா என் கூட சேர்ந்து ஆட போற. ரத்த பாசம் ஒண்ணு சும்மா விடாதுடா. ஆடலைனாலும் தன் சதை ஆடும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடா வேலையை பாராடாக்குறீங்க? நீங்களும் ஆச்சு, உங்க வேலையும் ஆச்சு. எனக்கு எங்க அண்ணன் தான் பரிசு, எங்க அண்ணன் தான் பரிசு. அண்ணே, 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 வந்துட்டீங்களா? உயிரோடு இருக்கும் போது வராம இருந்துட்டு இப்ப வந்தீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. போயிட்டீங்களா? என்னை விட்டு போயிட்டீங்களா? இந்த பாவி உயிரோட உங்களை பார்க்க கொடுத்து வைக்கிறீங்க. என்ன மன்னிச்சீங்களா? என்ன மன்னிச்சீங்களா? அம்மா, தாய்க்கு தலைமகன், தாய்க்கு தலைமகன் சொல்லுவீங்களே, அந்த தலைமகன் உங்களை விட்டு போயிட்டாரு. அம்மா, ஐயோ,
அம்மா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீயும் தாண்டா என்னோட சேர்ந்து ஆயிடுது. ரத்த பாசம் ஒண்ணு சும்மா விடாதுன்னு சொன்னீங்களே அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே இப்ப நான் அழகம்மா ரத்த பாசத்தால் அழுது துடிக்கிறேம்மா. அம்மா என்ன பாருங்க அம்மா, என்ன பாருங்களேம்மா. அம்மா பார்க்க மாட்டீங்களா அம்மா? என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்கம்மா. அம்மா அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா 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 ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கம்மா, பேசுங்கம்மா. அம்மா 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 பேசுங்கம்மா, பேசுங்கம்மா. அம்மா 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 உங்க அண்ணன் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் உழைக்க மாட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்கம்மா. ராஜா, அம்மா ராஜா, அம்மா உன் கையால அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அம்மா தண்ணி. ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்களா? அம்மா அப்பா கண்ண மூணு இடத்துல நானும் கண்ண மூணுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கேயோ வந்து அம்மா என்னம்மா அம்மா எங்கம்மா சொல்லுங்கம்மா. அம்மா 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 தாய்க்கு தலைமகன் தாயை மறந்தாலும் தனிப்பாசம் கொண்டிருந்த தாயவனை மறக்கவில்லை. தாய்க்கு தலைமகன் தான் பிரிந்தான் என்றவுடன் தாயும் பிரிந்து விட்டாள், தனி தெய்வம் ஆகிவிட்டாள். தெய்வமே எங்கள் திருவிளக்கே குலத்தவரை காத்தருள்வாய்த்தான்.